இந்த மாதம் வந்து கனவிலே விநாயகரை பார்க்கக்கூடியவர்கள், இல்லாவிட்டால் விநாயகர் கோயிலுக்கு நேராக போய் தரிசனம் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் ஆவல் அதிகம் வரக்கூடியவர்கள் பெரிய வெற்றியை பெற போகிறாங்க. அப்படிப்பட்ட யோகம் உங்களுக்கு காத்திருக்கு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, சில பேர் வேணும்னே உங்களை அவமானப்படுத்தணும்னு நினைப்பாங்க. புதிய எதிரிகள் இருப்பார்கள். ஆனால் நீங்கள் எதை கண்டும் அது கவலைப்படாமல் போய்கிட்டே இருக்கலாம். ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனைக்கு காரணம் நீங்கள் தான் சொல்லி உங்கள் மேலே ஒரு ப்ரெஷரை கொடுக்கக்கூடும் உங்கள் குடும்பமே கூட. ஏன்னா அந்த 7க்குரிய சனி 8ல் வக்கரம் அடைகிறார். மேஷராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல எதிர்பார்ப்பு என்ன கேட்டிங்கன்னா, நல்ல காசு பணம் வேணும், பெரிய அளவுக்கு நான் டெவலப் ஆகணும். எல்லாருக்குமே இந்த ஆசை இருக்கும், நம்ம காசு பணம் வேணுங்க அப்படின்னு. இந்த வேலையை என்ன பண்ண போகிறாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக சில முடிவுகள் எடுக்க போகிறாங்க. எந்த ஒரு டிசிஷனாக இருந்தாலும் சில விஷயங்களை லைஃப்பில் தவற விட்டுருப்பாங்க பாருங்கள், அதை கூட இப்போ கரெக்ட் பண்ணிக்கிடுவாங்க. ஏன்னா இந்த ஜூலை 15ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் சனி வக்கரம் அடைகிறார். அப்போ இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு 12ஆம் இடத்துல சனி வக்கரம் 15ஆம் தேதியிலேருந்து ஆகுது. அப்படி ஆகும்போது என்னவாங்க, ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க, இந்த வேலை கிடைக்காம போயிருக்கும், திரும்ப அந்த வேலை கிடைக்கிறதுக்கு என்ன முயற்சி அது செய்வாங்க. இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா, ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்து வேலையை விட்டு நீக்கியிருப்பாங்க. எதனாலும் நமக்கு அந்த வேலை போச்சு, இல்லை நாம் தப்பு பண்ணிட்டோமா, இல்லை மேனேஜ்மெண்ட் ஏன் நம்மளை வேணான்னு நினச்சிச்சு, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இவங்க வந்து ரீதிங்க் பண்ணுவாங்க. என்ன பண்ணலாம், எப்படி கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். கோபம் நிறைய வரும். அந்த கோபத்தினால சில பிரச்சனைகளும் இருக்கும் மேஷ ராசிக்கு இந்த மாதம். கம்யூனிகேஷன் செக்டாரில் இருக்கிறவங்களுக்கு பெரிய முன்னேற்றம். அந்த புதன் சூரியனுடைய அந்த அனுக்கிரகம் கிடைக்கிறதுனால பொலிட்டிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் அவங்களுக்கு வரப்போகுது. அதே மாதிரி கம்ப்யூட்டர் துறையில் வேலை எதிர்பார்க்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். யாரெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு பேச்சாளர், ஒரு நல்ல ரைட்டர், இவங்களுக்கெல்லாம் பெரிய ரெகக்னிஷன் கிடைக்கக்கூடிய நேரம். இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுக்கு தேவையான பொருள்கள், ஒரு சோஃபா செட் மாற்றுறது, இல்லை வீட்டுக்கு தேவையான டிஷ்வாஷ் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களில் பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். புதுசாக வீடு வாங்கணுங்கிற எண்ணமும் பலருக்கு இருக்கும். சிலருடைய கனவுகளில் இந்த மாதம் வந்து நிறைய பூக்கள் கனவில் வருவது, அலங்காரம் செய்த தெய்வங்கள் கனவில் வருவதெல்லாம் இவங்களுக்கு இந்த மாதம் இருக்கும். அப்படின்னா ரொம்ப பாசிட்டிவிட்டி அதிகமாகுது, பாசிட்டிவ் வைப் ரொம்ப நல்லா இருக்குது, நிறைய நன்மைகள் நடக்க போகுது அப்படின்னா இந்த மாதம் இவங்களுக்கு அர்த்தம். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ரிஷபராசிக்காரர்களை பார்த்தீங்கன்னாலே ஒரு தனி அழகு அவங்களுக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் ஃபேமிலி ஃபேமிலி ஃபேமிலின்னு ஒரு பண்ணுவாங்க. தன்னுடைய பிறந்த வீடு, கூட பிறந்த பிரதர்ஸ், இவங்க மேலெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டி லைஃப்பில் அவங்களை முன்னேற்றணும் நினைப்பாங்க. ஆனால் சமீப காலமாக அவர்களுக்குள்ள சில வருத்தங்கள் இருந்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா கிரக நிலைகள் அப்படி இருக்குது. ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னென்னா, சொத்து வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். அந்த சொத்து வாங்குகிற ஆசை ஃபுல்ஃபில் ஆக போகிற மாதம் தான் இந்த மாதம். ஏன்னா மார்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது உங்களுக்கு. அப்போது சொத்து வாங்குகிற ஆசை ரொம்ப நல்லாயிருக்கும். பிரதர்ஸுடைய சப்போர்ட்டுக்கு எதிர்பார்க்குறவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். இன்னொரு பக்கம் ஆஃபீஸில் ப்ரமோஷன் எதிர்பார்க்குறாங்க வச்சுக்கோங்களேன், இது ஒரு நல்ல மாதம். ஃபஸ்ட்டு 15 days ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ ஆஃபீஸில் ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பேச்சுனால யாரையும் ஜெயிப்பாங்க. ஒரு வாக்கு வன்மை அப்படி வருது. இதுவே வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் இருக்காங்கன்னா பெரிய பெரிய சக்ஸஸ் காத்திருக்கு. பயணங்கள் நிறைய அமையும். ஒரு கல்யாணத்தில் கலந்துக்கிறது, தெய்வ திருத்தலங்களுக்கு போயிட்டு வருவது, பில்கிரிமேஜ்னு சொல்கிறோம் இல்லையா, புனித யாத்திரைகள், அதெல்லாம் போயிட்டு வரக்கூடிய யோகம் எல்லாம் இப்போ கடகராசிக்காரங்களுக்கு இருக்குது. ஹெல்த்து கொஞ்சம் பார்த்துக்கிட வேண்டிய அவசியம் இருக்குது. 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். 9th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிப்பாங்க. காலேஜ் கோயிங் சில்ட்ரனும் அவங்களும் நல்லா படிப்பாங்க. அதுலலாம் நல்லா இருக்குது அவங்களுக்கு. வேலை விஷயத்தில் சிலருக்கு வந்து ஒரு வேலை நெருக்கடி இருக்கும். ஏன்னா ராகு 10ல் இருக்கிறதுனால வேலை நெருக்கடி இருக்கத்தான் செய்யும். ஓகே, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்? இவர்கள் மிக முக்கியமாக என்ன கேட்டிங்கன்னா, பெற்ற தாயுடைய உடல் நலம், அதில் அதிக கவனம் செலுத்தணும். அது ஒரு விஷயம். இரண்டாவது, வீட்டில் ஏதாவது ரிப்பேர் ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்கும். இது அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுவோம் பார்த்தீங்களா. சில விஷயத்தை தள்ளி போடலாம், சில விஷயத்தை தள்ளி போட முடியாது. அப்படி முடியாத விஷயங்களை இமிடியேட்டாக அது செய்துக்கிறது நல்லது. அம்மாட்ட போய் அம்மா நீ நல்லா இருக்கியா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கணும். சில விஷயத்தை அடுத்த மாதம் தள்ளி போடலாம். சில உறவுகள் அடுத்தடுத்த காலங்கள் இருக்குமான்னு சொல்ல முடியாது. தாய்ங்கிற வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் இல்லையா. இவங்க அம்மாட்ட போய் ஒரு அன்பை காட்டணும்.
எனக்கு நீ நிறைய செய்திருக்கமா, ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு வார்த்தைகள் சொல்லணும். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆட்களாக இருக்கலாம், எந்த நாட்டில் வேணால் இருக்கலாம், ஆனால் தாயை காண்டாக்ட் பண்ணி ஒரு அன்போடு பேசுவது இவர்களுக்கு நல்லது. தாய்க்கு சில உடல்நல பாதிப்புகள் வரலாம், அதனால சொல்கிறோம். சரிங்களா? மிதுனராசினாலே ரொம்ப முகமலர்ச்சியான மனிதர்கள், அடுத்தவங்களை வசீகரம் பண்ணுறதுல, பேச்சில் வசீகரம் பண்ணுறதுல ரொம்ப கெட்டிக்காரங்க. இந்த ஜூலை மாதம் இவங்களுக்கு பெரிய நன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, 2ஆம் இடத்துல குரு உச்சமாக இருக்கார் பாருங்க. குருவும் உச்சமும், சுக்கிரன் வேற உட்கார்ந்துருக்காரு 2ஆம் இடத்துல. குரு வந்து கோடிகளில் பணம் கொடுக்கக்கூடிய கிரகம், சுக்கிரனும் லட்சங்களில் பணம் கொடுக்கக்கூடிய கிரகம். அப்போ உங்களுக்கு நல்ல பணவரவை தரக்கூடிய 2 கிரகமுமே தனஸ்தானத்தில் உட்காந்துருச்சு, காசு தரக்கூடிய ஸ்தானத்தில் உட்காந்துருச்சு. அப்போ நல்ல பணவரவு இவங்களுக்கு வரும். அதே போல் இவங்களுக்கு செவ்வாய் 12ஆம் இடத்துல உட்காந்துருக்கு. புதுசாக கடன் வாங்குகிற அமைப்பு சிலருக்கு உண்டு. ஏற்கனவே உள்ள கடன், பெரிய கடன் எனக்கு பிரச்சனை வந்துருமானா கடன்லாம் அடைச்சிருவாங்க, பழைய கடன்லாம். புதிய கடன் வாங்குகிற அமைப்பு உண்டு. உங்களுக்கு நிறைய செலவு பண்ணுற அமைப்பும் இருக்கும். ஏன்னா சார் செலவுன்னு சொல்கிறீங்களா, வருமானம் வராதானா? நல்ல வருமானம் வரும், நல்ல வருமானம் வரும், ஒரு செலவும் இருக்கும். செலவு துணிஞ்சு பண்ணலாம். என்னென்னா உங்கள் வீட்டில் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்குறது, ஒய்ஃபுக்கு வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தாராளமாக செலவு பண்ணலாம். செலவு பண்ணலைன்னா ஒரு சிக்கல் இருக்குது, என்ன தெரியுங்களா? மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அதிகமாகிடும். அதுக்கு நல்லதுக்கே செலவு பண்ணிட்டு போயிடலாமே, அது ஒன்று. சூரியன் வந்து ராசியில் உட்காந்துருக்கார் ஃபஸ்ட்டு 15 days. இது பெரிய அளவுக்கு கம்யூனிகேஷனை வளர்த்து விடும். அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் அந்த தலைமைக்கு நெருக்கமாக மாறுவாங்க, அந்த யோகம் இருக்கும். சினி ஃபீல்டு, நாடகத்துறை, இதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். குறிப்பாக நகைச்சுவை நடிகர்கள், குணச்சித்திர நடிகர்கள், இவங்களுக்கெல்லாம் நல்ல நல்ல வாய்ப்புகள் வரும். ஃபாரின் போயிட்டு வர யோகம் கிடைக்கும், அதெல்லாம் இருக்குது. இந்த மாதம் வந்து கனவிலே விநாயகரை பார்க்கக்கூடியவர்கள், இல்லாவிட்டால் விநாயகர் கோயிலுக்கு நேராக போய் தரிசனம் பண்ணணுங்கிற எண்ணம், ஆவல் அதிகம் வரக்கூடியவர்கள் பெரிய வெற்றியை பெற போகிறாங்கன்னு அர்த்தம். ஓகே, அப்படிப்பட்ட யோகம் உங்களுக்கு காத்திருக்கு. இந்த சில்ட்ரனுக்கு வந்து படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு ஐடியாவும் வரும். ஓகே, அப்போ விநாயகர் வழிபாடு இந்த மாதம் சிறப்பாக இருக்குன்னு எடுத்துக்கலாம். விநாயகர் வழிபாடு ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வெளியே பார்த்தீங்கன்னா ரொம்ப தைரியமாக காட்டிக்கிடுவாங்க. உள்ளுக்குள்ளே பல சில பயம், மனக்குழப்பங்கள் எப்போவுமே இந்த கடகராசிக்கு உண்டு. இவங்களுக்கு தெய்வம் தந்த வரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ குரு பகவான் வந்து ராசியில் உட்கார்ந்துருக்காரு, உச்சமாக உட்கார்ந்துருக்காரு. இப்போ வாழ்க்கையில் உச்சநிலையை பெறக்கூடிய யோகம் கடகராசிக்கு இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு 1 year அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்குது. அதில் இந்த மாதம் ரொம்ப சிறப்பு. ராசிக்கு அதிபதியான சந்திரன் வந்து அவர் தனுசு ராசியில் ஆரம்பித்து அவர் மீண்டும் தனுசு ராசியை கடந்து கும்பராசி வரைக்கும் இந்த மாதம் போக போகிறாரு. ஸோ நிறைய மைண்டு ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு வந்து ராசிக்கு அதிபதி மூவ் ஆகிக்கிட்டே இருக்கிறதுனால அவர் எந்தெந்த ராசிக்கு போகிறாரோ அதுக்கு தகுந்தாமல் மைண்டு ஃப்ளக்சுவேஷன் இவங்களுக்கு எப்போவுமே இருக்கும். மனக்குழப்பத்துக்கு அதுதான் காரணம். பல கடகராசிக்காரங்க கேட்குறாங்க, சார் ஒரு டிசிஷன் சரியாக எடுக்க முடியலையே, மனக்குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கேங்கிறாங்க. அந்த சந்திரனுடைய மூமெண்ட்டு தான் அப்படி மனக்குழப்பத்தை கொடுக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, சில பேர் வேணும்னே உங்களை அவமானப்படுத்தணும்னு நினைப்பாங்க. புதிய எதிரிகள் இருப்பார்கள். ஆனால் நீங்கள் எதை கண்டும் அது கவலைப்படாமல் போய்கிட்டே இருக்கலாம். ஏன்னா ஜூபிட்டருடைய உங்களுக்கு வந்து நல்லா இருக்குது, ஜூபிட்டர் ஜாதகத்தில் நல்லா இருக்குது. அவருடைய அனுக்கிரகம் இருக்கிறதுனால ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகும். 2ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் போய் சேர்றாரு இன்றைக்கி 5th அப்போ சுக்கிரனுக்கு எது சேர்றாங்கன்னா மேரிட்டல் லைஃப்பில் சிலருக்கு ப்ராப்ளம் கொடுக்கும். கடகராசிக்காரங்க அது யாராக இருந்தாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் விட்டு கொடுத்து தான் போகணும். சனி வந்து இவங்களுக்கு 9ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு இருக்காரு. ஜூலை 15ஆம் தேதி அவர் வக்கரமாக போகிறார். சனி வக்கரமாகும் போது ஃபாரினில் ஒர்க் பண்ணுறாங்க பாருங்க, அவங்களில் பலருக்கு வந்து அந்த வேலையை விட்டுட்டு இந்தியாவை பார்த்து திரும்பக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கலாம். இன்னும் சிலருக்கு பார்க்குற வேலை வந்து ரொம்ப ப்ரெஷராக ரொம்ப ஃபீல் பண்ணலாம். அப்படிப்பட்ட அமைப்பு இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க அந்த நாட்டுடைய சட்டத்திட்டங்கள், என் இஷ்டத்துக்கு நான் இருப்பேன்னு இல்லாமல் அந்த நாட்டுடைய சட்டத்திட்டங்கள் என்னவோ அது மதித்து நடந்தால் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது ஃப்ரெண்ட்ஷிப். யாரை ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு நினச்சோமோ, ஒரு பிஸ்னஸ் அவங்களோட பண்ணிக்கிட்டு இருக்கோமோ, அவங்களுக்கு வந்து இப்போ மனசு மாறும். எதுக்கு என்னை புரிஞ்சுக்கிட்டவே இல்லை, இவனோட சேர்ந்து நான் என்ன பிஸ்னஸ் பண்ணுறது, நானே தனியாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தா என்ன, இந்த மாதிரியாக எண்ணங்கள் வந்து பிஸ்னஸ் பார்ட்னருக்கு வரும். இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப அதிகமாகும் இந்த மாதம். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தைரியமாக பண்ணலாம். ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை விட கடகராசிக்காரங்க
லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம். பண விஷயத்தில் குறைவே கிடையாது, ரொம்ப திருப்தியாக இருக்கும். ஓகே. ஏன்னா குருவும் சுக்கிரனும் அவங்க ராசியில் தான் உட்காந்துருக்கு, நல்ல பண வரவு இருக்கும், அதெல்லாம் எந்த சந்தேகமும் இல்லை. அதே மாதிரி பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு இந்த மாதம் கடகராசிக்காரங்களுக்கு இருக்கும். ஒரு பெரிய ஒரு வெற்றி காத்திருக்கு. கடன் கிடைக்குமா பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குன்னா நல்ல கடன் உதவி கிடைக்கும். ஆமாம், ரொம்ப தடை இருந்தால் கூட உங்களுக்கு கடன் உதவி கிடைக்கும். அதுவும் வந்து முறையான கடன், பேங்கிங் செக்டார்லேருந்தே கடன் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. நிறைய பேருக்கு ஃபினான்ஷியல் செக்டாரில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். கம்ப்யூட்டர் துறையில் வேலை வாய்ப்பு கிடைக்கிற யோகமெல்லாம் உங்களுக்கு உண்டு. ஓகே. சிம்மராசிக்காரங்களுக்கு ராசியில் கேது, 7ல் ராகு. ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஞான மார்க்கத்தில் போகிறவங்களுக்கு பெரிய முன்னேற்றம் கொடுக்குது. அப்படி இல்லைன்னா வம்பு வழக்கு பிரச்சனை, இவங்களை நோக்கி பிரச்சனைகள் வருவதற்கு ஒரு விஷயங்கள் எல்லாம் இப்போ நடக்க தொடங்கிடும். அப்போது அந்த கேது இருக்கார் அப்படின்னா உடனே கோயிலுக்கு போகணும், சாமியை கும்பிடணும், இதெல்லாம் பண்ணிட்டா நம்ம தப்பிச்சுக்கிட முடியும். 7ல் ராகு. அந்த ராகு வந்து கேட்டிங்கன்னா உங்கள்கிட்ட உங்கள் ஒய்ஃபாக இருக்கலாம், ஹஸ்பண்டாக இருக்கலாம், பெரிய பெரிய எதிர்பார்ப்பு வச்சுருப்பாங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி பண்ணணும். மிக முக்கியமான விஷயம், பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த மாதம். பிஸ்னஸில் பெரிய லாபம் வரும், புதிய ஆர்டர்கள் நிறைய வரும், உங்கள் கிளையண்ட்ஸ் சப்போர்ட்டு அதிகமாக போகுது, அரசியல்வாதிகள் தொடர்பு ஏற்படும், அரசு துறைகளில் உங்களுக்கு காரியங்கள் நடக்கணும்னா காரியங்கள் நடக்கும், புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுற யோகம் வரும், புதிய ஒப்பந்தங்கள், அரசு துறை ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கெல்லாம் பெரிய பெரிய யோகம் இருக்குது. பர்டிகுலராக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ரிசர்ச் ஓரியன்ட் எஜுகேஷன் படிக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய சக்ஸஸ். மனோதத்துவ நிபுணர்கள், சைக்கியாட்டிஸ்ட், இவங்களுக்கெல்லாம் நல்ல பேர் கிடைக்கும், அதெல்லாம் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகரிக்கும். பட் என்ன ஒரு விஷயம்னா, நீங்கள் ஒரு கட்சியில் இருப்பீங்க, உங்கள் லைஃப் பார்ட்னர், உங்கள் மனைவி, உங்கள் பையன் இன்னொரு கட்சியில் இருப்பாங்க, இன்னொரு எண்ணத்தில் இருப்பாங்க. இல்லை உங்களுடைய கணவரோ உங்களுடைய பிள்ளைகளோ உங்களுக்கு எதிர்வாதம் செய்வார்கள், அப்படிப்பட்டவங்களாக இருக்கும். ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனைக்கு காரணம் நீங்கள் தான் சொல்லி உங்கள் மேலே ஒரு ப்ரெஷரை கொடுக்கக்கூடும் உங்கள் குடும்பமே கூட. ஏன்னா அந்த 7க்குரிய சனி 8ல் வக்கரம் அடைகிறார். அப்போது லைஃப் பார்ட்னருக்கு நிறைய கோபம் வரலாம், லைஃப் பார்ட்னருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம். அது வந்து கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டியிருக்கு. என்னைக்கு சனி வக்கரமாகிறாரோ உங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் விஷயத்தில் மிக கவனமாக இருங்க. அந்த நண்பர்கள் விஷயத்தினால பல பிரச்சனைகள் ஏற்படும். அவங்களால நன்றி கடன் சில பேருக்கு நீங்கள் பட்டிருப்பீங்க, அதெல்லாம் கரெக்டாக இப்போது நிறைவேற்றிடணும். 10ஆம் இடத்துல செவ்வாய், நல்ல ஒரு அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் சிலருக்கு உண்டு. ஏன்னா 10ல் செவ்வாய், 11ல் சூரியன்லாம் ரொம்ப சாதகமாக இருக்குது, ரொம்ப நல்லா இருப்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தாராளமாக பண்ணலாம், பணப்புழக்கம் திருப்தியாக இருக்கும், நல்ல பணவரவு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கன்னிராசிக்காரங்க பொதுவாக நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னாலே திருக்கோயில்களில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு அது எப்போவுமே பண்ணணும் இன் ஜென்ரல் உங்களுக்கு. ஏன்னா ராசிக்கு அதிபதி புதன் தான், ஆகச்சிறந்த அறிவாளிகள். ஒரு அறிவாளியாக இருக்கிறவங்க சொல்லக்கூடிய அட்வைஸை நீங்கள் உலகத்தில் 2 வகை. சில பேர் வந்து புத்திசாலித்தனத்தால் கரெக்டாக முடிவு எடுப்பாங்க, சில பேர் வந்து என்ன கேட்டிங்கன்னா அனுபவத்தால் தான் கரெக்டாக வருவாங்க. வாழ்க்கையில் பல தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அனுபவத்தால் வாழ்க்கையில் தப்புகள் பண்ணக்கூடாது அப்படின்னு கற்றுக்கிடுவாங்க. கன்னிராசிக்கு இயற்கையிலேயே புத்திசாலித்தனம் இருக்கிறதுனால ஒரு விஷயத்தில் இப்படி தான் நடந்துக்கிடணும்னு முடிவெடுக்கும். ஆனால் லைஃப் பார்ட்னர் இருக்காங்க பாருங்கள், அவங்க வந்து இவங்க மேலே ஒரு அதிருப்தியிலே இருப்பாங்க. எதை எடுத்தாலும் செய்ய போனால் செய்ய வேண்டாம்னு சொல்கிறாங்களே, இப்படி தடுக்கிறாங்களேன்னு தோணும். அனுபவத்தினால்தான் இவங்க லைஃப் பார்ட்னரால் வர முடியும். கன்னிராசிக்காரங்களுக்கு என்றைக்குமே திருமண வாழ்க்கையில் ஒரு குறை இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ 7ல் சனி இருக்குது, அந்த சனி வக்கரமாக வேற மாறுது. அப்போ திருமண வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். இப்போ ஆரம்பித்து நவம்பர் 30 வரைக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னர்கிட்ட நீங்கள் சரண்டர் ஆகிடணும். எந்த பிரச்சனையும் வச்சுக்கக்கூடாது, பிரச்சனை வச்சுக்கலைன்னா எதுவும் சிக்கல் இல்லை, அப்படி இருக்கணும். இந்த டைவர்ஸ் விரும்புகிறவங்களுக்குலாம் இப்போ டைவர்ஸ் கிடச்சிரும். கோர்ட்டில் அப்ளை பண்ணியிருப்பாங்க சில பேர், அவங்களுக்கெல்லாம் இப்போ டைவர்ஸ் கிடச்சிரும். 2வது திருமணத்தை விரும்புகிறவங்களுக்கு இந்த மாதம் 2வது திருமணம் சம்மந்தப்பட்ட நல்ல செய்திகள் கூடி வரும். அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் எப்போ வரும்னு காத்திருப்பாங்க பாருங்கள், நல்ல முறையில் இந்த மாதம் பூர்வீக சொத்துக்கள் வரப்போகுது. பிஸ்னஸில் அப்பா பண்ணிகிட்டு இருக்கிற பிஸ்னஸ் அதை வந்து சில பேர் இப்போ எடுத்து செய்வாங்க. அரசியல்வாதிகள் தனிப்பட்ட முறையில் அவங்க செய்யக்கூடிய பிஸ்னஸ் எல்லாம் பெரிய வளர்ச்சி அடையும். ஒரு கம்பெனியில் நீங்கள் வந்து சிஇஓவாக இருக்கீங்க, இல்லை பெரிய பொசிஷனில் இருக்கீங்கன்னா இன்னும் உங்களுடைய
வாழ்க்கை தரம் கூட போகுது, அப்படிப்பட்ட அமைப்பு இருக்கும். அரசியல்வாதிகள் ஒரு அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி செல்வாங்க. இவங்களுடைய பார்ட்னர்ஸ் எல்லாம் பல பேர் இவங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் தன்னுடைய கொள்கையில் இவங்க உறுதியாக இருப்பாங்க. அரசியல்வாதிகள் குரு லாபத்தில் இருக்காருமா, பெரிய யோகம். லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து கல்யாண யோகத்தை கொடுத்துருவார். இந்த கன்னிராசி யங்ஸ்டர்ஸ் வந்து கல்யாணம் ஆகலைங்கிறவங்களுக்கு நல்ல செய்தி வரப்போகுது. சூப்பர். கன்னிராசிக்கு கல்யாணம் நிச்சயம். ஆமாம், குழந்தை பாக்கியம். அது காத்திருக்கிறவங்களுக்கு சொல்லணும்ல, ரொம்ப சந்தான பிராப்தி ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே சார், சூப்பர். ஸோ ஒரு நல்ல யோகமான மாதம்தான். இவங்க வந்து ப்ரமோஷன் ஆஃபீஸில் எதிர்பார்த்தாலும் கிடைக்கும். ஓகே, சூப்பர். பல நன்மைகள் வந்து கன்னிராசி அன்பர்களுக்கு ஜூலை மாதம் கொடுக்க காத்துட்ருக்கு. ஸோ ஓகே, எந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சார்? இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கழிவு உறுப்புகளில், உடம்புடைய கழிவு உறுப்புகள், இதிலெல்லாம் அந்தரங்க உறுப்புகள், இதெல்லாம் சில ப்ராப்ளங்கள் சிலருக்கு வரலாம். அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதே மாதிரி இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் அதுக்கான மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறதும் ரொம்ப நல்ல பலன் தரும். ஸோ ஹெல்த்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும், அதுதான் முக்கியம். இரண்டாவது விஷயம், கணவன் மனைவி உறவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். சில பேர் வீட்டில் சாப்பாடு வைக்கிறாங்க வச்சுக்கோங்களேன், அந்த சாப்பாடை சாப்பிடுவாங்க, ஏதோ பேசிக்கிட்டே ஏதோ நினச்சிக்கிட்டே சாப்பிட்டு இருப்பாங்க. எப்படிங்க சாம்பார் இருந்துச்சு அப்படி வீட்டுக்காரவங்க கேட்டால் சாம்பாரா அப்படியான ஒரு விஷயம் யோசிச்சுட்டு தான் அவங்களுக்கு அவங்க சாப்பிட்டதே ஞாபகத்துக்கு வரும். என்னன்னு கூட ஞாபகம் இல்லாமல் ஏதோ மிஷின் மாதிரி எங்கிட்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ரெகக்னைஸ் பண்ணாத போது லைஃப் பார்ட்னர்கிட்ட ஒரு கோபம் வரும். அந்த மாதிரி ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு மாதம். பட் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதம். ஓகே, சூப்பர் சார். துலாம் இந்த மாதத்திற்கு ஒரு சலாம் போடலாம், அவ்வளவு நல்ல மாதம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 5ஆம் தேதியிலேருந்து லாபஸ்தானத்துக்கு வரார். நல்ல லாபம் இருக்கும். வாழ்க்கையில் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார உயர்வு நிச்சயம் இந்த மாதம் வரும். நல்லா சம்பாதிப்பாங்க, அதிகம் சம்பாதிக்க போகிற மாதமாகவும் இருக்கும். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஒரு முக்கியமான ஆர்டர் எதிர்பார்க்குறாங்க, ஃபாரின்லேருந்து கூட எதிர்பார்க்குறாங்க வச்சுக்கோங்க, அந்த ஆர்டர் இப்போ கிடைக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட ஆர்டர்கள் கிடைக்கும். இவங்களுடைய பொருள்களில் வந்து குவாலிட்டிக்கு மட்டும் ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கணும். அதே மாதிரி மூச்சு சம்பந்தமான சிக்கல்கள் சிலருக்கு இருக்கலாம், வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கலாம். துளாராசிக்கு பொதுவாக பார்த்திங்கன்னா சாப்பாட்டில் என்றைக்குமே கவனமாக இருக்கணும். ரொம்ப கொழுப்பு உணவுகள், மசாலா ஐட்டங்கள் இதெல்லாம் துளாராசிக்கு ஒத்துக்கிறது இல்லை. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த சாப்பாட்டினாலேயே பார்த்திங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம், வேறு சில ப்ராப்ளம்லாம் இவங்களுக்கு இருக்கும். ஸோ சாப்பாட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். கணவன் மனைவி உறவு அப்படிங்கும்போது மனைவியுடைய சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். துளாராசிக்கு இந்த மாதம் நல்லாயிருக்கும். ஆனால் கணவன் எடுத்துக்கும் போது கணவனுக்கும் அந்த மனைவிக்கு அப்படி இவருக்கும் இவர் கணவருக்கும் இடையில் ப்ராப்ளங்கள் தரக்கூடிய மாதம். செவ்வாய் போய் 8ல் உட்காந்துருக்காரு. சிலருக்கு அது மாங்கல்ய தோஷமாக இருக்கும், சிலருக்கு வந்து கணவருடைய ஹெல்த் பாதிப்பு இருக்கும், கணவன் மனைவி உறவில் பிரச்சனை இருக்கும். அதில் ரொம்ப அதிகமாக லைஃப் பார்ட்னருடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கணும். பொதுவாக துளாராசிக்கு திருமண வாழ்க்கையில் பலருக்கு பிரச்சனை இருக்கும். என்ன காரணம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு, தப்புன்னு சொல்லுவாங்க. அது ஹஸ்பண்டாக இருந்தாலும் பெத்த தாயாக இருந்தால் கூட அவங்க ஒரு தப்பு பண்ணிட்டால் தப்புன்னு சொல்லுவாங்க. அதனாலேயே அவங்களுக்கு வந்து சில ப்ராப்ளங்களை ஃபேமிலி லைஃப்பில் சந்திக்கிறாங்க. ஸோ இந்த மாதம் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இவங்க இருந்துக்கிறது நல்லது. 10ஆம் இடத்துல குரு சுக்கிரன் வந்து இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் பெரிய லாபம் கொடுக்கும். பெரிய அளவுக்கு ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவாங்க, நிறைய ஒர்க்கர்ஸ் இப்போ கிடைப்பாங்க, அதெல்லாம் இருக்குது. வேறு மொழி பேசக்கூடியவங்க இருக்காங்க பாருங்கள், அவங்க வந்து நிறைய ஒர்க்கர்ஸ் கிடைப்பாங்க. இவங்களுடைய ஏற்கனவே இருக்கிற ஒர்க்கர்ஸ் வந்து விலகி போகிற சூழல் 15ஆம் தேதிக்கு மேலே வருது. ஏன்னா சனி 6ல் வக்கரமடைகிறார். அதனால் ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் இவர்களை விட்டு விலகி செல்வதும், அதற்கு பதிலாக மாற்று மொழி பேசக்கூடியவர்கள் வேலைக்கு மறுத்துவதும் இந்த மாதம் இவங்களுக்கு அதிகம் சுட்டி காட்டுது. கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு இதிலெல்லாம் பெரிய வெற்றிகள் வந்து சேரும். இந்த மாதம் மிக முக்கியமாக தெரிஞ்சுக்கணும், கடன் வாங்கக்கூடாது. ஓகே. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அதிகார பதவிகள் கிடைக்கக்கூடிய மாதம். உள்நாட்டிலையும் சரி வெளிநாட்டிலையும் சரி இவங்களுடைய சப்போர்ட் பெருகக்கூடிய காலகட்டம். இவர்களுக்கு ஆதரவு பெருகும். பப்ளிக் சப்போர்ட் ரொம்ப நல்லா கிடைக்கும். நீங்கள் பொதுமக்கள் தொடர்புடைய ஒரு துறையில் இருக்கீங்கன்னா பப்ளிக் சப்போர்ட் ரொம்ப நல்லா கிடைக்கும். என்ன காரியங்கள் நினச்சிங்களோ அதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கக்கூடிய ஒரு மாதம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுவீங்க, பெரிய பெரிய வெற்றிகள் எல்லாம் நடக்கும். ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு சில பதவிகள் வந்து சேரும். 15ஆம் தேதிக்கு பிறகு சிலருக்கு வந்து சில மாற்றங்கள் பதவிகளில் கிடைக்க போகுது. ஒரு ப்ரமோஷன் கிடைச்சி போயிருக்கீங்க அப்படின்னா கூட இருக்கிறவங்க சில பேர் வந்து உங்கள் ப்ரமோஷனை கெடுக்கணும்னு பார்ப்பாங்க.
உங்களை பற்றி குற்றங்குறைகள் சொல்வது, ரிவர்ஸ் பண்ணுவது, அதாவது டீப்ரமோட் பண்ணக்கூடிய அளவுக்கு சில பேருக்கு சூழ்நிலைகள் இருக்குது. ப்ரமோஷனே ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு கிரகங்கள் காட்டுது. அது எச்சரிக்கையாக இருக்கணும். முக்கிய பதவிகள், முக்கிய பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் எச்சரிக்கையாக அதில் இருந்துக்கணும். அரசியல்வாதிகள் முதல் 15 days தங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணும். ஜென்ரல் பப்ளிக் வந்து அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள் இவங்கள பகச்சிக்கிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் அப்பாவுடைய ஹெல்த்தில் அதிக கான்சன்ட்ரேட் பண்ணணும். 8ல் சூரியன் உட்காந்துருக்கிறாரு. சில குடும்பங்கள் இப்போ பித்ரு தோஷம் இருக்கும், அதுலேயும் கவனமாக இருக்கணும். டிஜிட்டல் மோசடி, ஆன்லைன் டிஜிட்டல் மோசடின்னு சொல்கிறாங்க பாருங்கள், அதில் விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய மாதம். கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா பணத்தை பிடிங்கிட்டு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது. ஆனால் குரு பகவானுடைய அனுக்கிரகத்தினால ஃபினான்ஷியலாக ஒரு பெரிய பொசிஷன் வருவீங்க. லைஃப்பில் ஒரு நல்ல கௌரவம், அந்தஸ்து பலருக்கு கிடைக்கும். நிச்சயமாக கல்யாண விஷயம் கூடி வரக்கூடிய யோகம் அந்த ஜாதக ரீதியாக அமைப்பு இருந்துச்சுன்னா நம்ம கல்யாணம் கூடி வந்துடும், சந்தேகமே இல்லை. அதுவும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல நல்ல செய்திகள், சுப செய்திகள் எல்லாம் கூடி வரும். சில பேர் வந்து வேலையில் விஆர்எஸ் வாங்கலான்னு பார்ப்பாங்க. ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் இந்த 4ல் ராகு இருக்கிறதுனால இந்த ஆஸ்துமா தொந்தரவு, டிபி தொந்தரவு, இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களும் கொஞ்சம் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிடணும். ஓகே சார். குலதெய்வ சாபம் சிலருக்கு இருக்கும் இந்த மாதம். ஸோ குலதெய்வத்தை போய் வழிபாடு செய்வது நன்மையை தரும். ஓகே. தனுசு ராசிக்காரங்க இயல்பாகவே ரொம்ப நல்ல கேரக்டர். ரொம்ப பிறருக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணம், நல்லதை மட்டுமே நினைக்கணுங்கிற எண்ணம், ரொம்ப எய்ம்ஃபுல் லைஃப். ஒரு விஷயத்தை நினச்சிட்டாங்கன்னா அதை பற்றி எப்படி எய்ம் பண்ணி அந்த காரியத்தை சாதிக்க முடியும்னு நினைக்கிறதெல்லாம் ரொம்ப கெட்டிக்காரங்க. அந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்ல விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, பிஸ்னஸில் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க பாருங்க, அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு குறிப்பிட்ட டார்கெட் வச்சுக்கிட்டு இவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு கூட ஒர்க் பண்ணலாம், நல்ல லாபம் கிடைக்கும். எதில் அதிக கவனமாக இருக்கணும்னு பார்க்கும்போது அப்பாவுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் அதிக கவனம் எடுக்க வேண்டியிருக்கு. சில பேர் வந்து வீட்டு டாக்குமெண்ட் மாதிரி சில டாக்குமெண்ட்ஸை எங்கேயோ வச்சுக்கிட்டு தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த 4ல் வந்து சனி வக்கரமாகுது இந்த மாதம். அப்போது வீடு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கும். 3க்குரிய சனி வேறு 4ல் வக்கரமாக இருக்கார். ஸோ டாக்குமெண்ட்ஸ், புதன் பாதகத்தில் இருக்கிறனால டாக்குமெண்ட்ஸில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய சிலருக்கு அங்கே வேலை வாய்ப்பு சம்மந்தமாகவோ அங்கே குடியிருக்கக்கூடிய விஷயங்கள் சம்மந்தமோ ப்ராப்ளம் இருக்கலாம். சில பேருக்கு வந்து எனக்கு விசா எதிர்பார்த்தேன் சார், கிடைக்கல, குடியுரிமை கிடைக்கலைங்கிறாங்க பாருங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கலாம். அதே நேரத்தில் மூச்சு பயிற்சி நிறைய இவங்க இந்த மாதம் பண்ணினாங்கன்னா நல்லது. 8ஆம் இடத்துல குரு சுக்கிரன். நீங்கள் ஒன்று நினைப்பீங்க, உங்கள் பிள்ளைங்க ஒன்று நினைக்கும். நீங்கள் ஒன்று நினைப்பீங்க, உங்கள் ஒய்ஃப் ஒன்று நினைப்பாங்க, மாறுபடும். அப்போ அவங்க கருத்துக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்கணும், நான் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படின்னு அடமண்டாக இருந்தீங்கன்னா சிக்கலாயிரும். பண வருமானம் நல்லா வரும். ஏன்னா குருவும் சுக்கிரனும் சேர்ந்தே தனஸ்தானத்தை பார்க்குறாங்கங்கும் போது நல்ல பண வருமானம், அதிலெல்லாம் சந்தேகமே இல்லை. திடீர் வருமானங்கள் வரும், இவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படி நல்ல வருமானம், திடீர் வருமானம் வரப்போகுது. வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு துர்க்கை கோயில், நம்ம அம்மன் கோயிலெலாம் இருக்கும், அந்த கோயிலில் போய் வழிபாடு செய்கிறது இவங்களுக்கு நன்மையை தரும். மிக முக்கியமாக வந்து 1ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால அப்பாவுடைய ஹெல்த்தை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். 4ஆம் இடத்துல சனி 15ஆம் தேதியிலேருந்து வக்கரம் ஆகிறாரு. அப்போ குடியிருக்கக்கூடிய வீட்டில் சிலருக்கு வந்து ஏதாவது ரிப்பேர் ஒர்க் வரும், நிவர்த்தி பண்ணணும். நிறைய பேருக்கு புதிய சொத்து வாங்குகிற யோகம் உண்டு. ஹவுசிங் லோன் சேங்ஷன் ஆகும், பிஸ்னஸ் லோன் சேங்ஷன் ஆகும். பட் லோன் வந்து நிறையவே தரேன்னு பேங்க்லேயோ வேறு இடங்கள்லையோ சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் லோன் வாங்குறது கவனமாக இருக்கணும். கூப்பிட்டு கூட லோன் கொடுப்பாங்க, கட்டலைன்னா தான் இருக்குது சிக்கல் இல்லைங்களா? 6ல் செவ்வாய் இருக்கும்போது அதிக கடன் வாங்கக்கூடாது. ஓகே சார். சர்வீஸ் செக்டாரில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். சில தனுசு ராசிக்காரங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் இருக்க வாய்ப்பு உண்டு. ஹீட்டுனால் வர பிரச்சனை, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, சிலருக்கு ஆப்ரேஷன் நடக்கக்கூடிய அமைப்பெல்லாம் கூட இருக்குது. படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கல்வியில் ஒரு பெரிய வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே சூப்பர் சார். மகர ராசிக்காரங்களுக்கு பொற்காலம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் இவங்களை மாதம் முழுக்க பார்க்குறாரு. குரு பகவான் பார்க்குறாருன்னு சொல்லும்போது ஃபினான்ஷியலாக பெரிய ஆளாக இருந்துருவாங்க. ஒரு பிஸ்னஸுக்கு வந்து இவங்க வந்து முதலீடு பண்ணுறதுக்கெல்லாம் அது ரொம்ப சரியான நேரம். புதிய ஸ்டார்ட் அப் கம்பெனி தொடங்குறதுக்கெல்லாம் ரொம்ப நல்ல நேரம். நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க, எப்போ ஆரம்பிக்கலாம்னு நினச்சிட்டு இருப்பாங்க பாருங்கள். இப்போ அதுக்குள்ளே பெஸ்ட்டு பீரியடு நடக்குது. ஸோ பிஸ்னஸ் தொடங்கலாம். பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார், எனக்கு வந்து சரியான பார்ட்னர் அமையலை
அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல நல்ல பார்ட்னர் இப்போ கிடைப்பாங்க. அதுவே குடும்பத்து ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைய இருக்கும். லைஃப் பார்ட்னர் ரொம்ப சப்போர்ட்டாக இவங்களுக்கு இருப்பாங்க. அதுக்கு 5ஆம் தேதிக்கு பிறகு மனைவியுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணும். அவங்க சொல்கிற கருத்துக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுக்கணும். அவங்க உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க, பட் நீங்கள் அவங்கள புரிஞ்சுக்கிட மாட்டீங்க. அதனால சில டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் உருவாகுதுங்க. அதனால 8ல் சுக்கிரன் வரும்போது அதில் கொஞ்சம் கவனமாக நம்ம இருந்துக்கலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணக்கூடிய யங்ஸ்டர்ஸ் நல்ல கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். மகர ராசி யங்ஸ்டர்ஸ்லாம் கவர்மெண்ட் ஜாபுக்கு நல்லா ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி புத்திரபாக்கியம் எதிர்பார்க்குறவங்களுக்கு அது நல்லபடியாக அமைய போகுது இந்த மாதம். பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் கிடைக்குது. இந்த பூர்வ புண்ணிய அனுக்கிரகத்தினால நிறைய பேர் காதலில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பும் இருக்கும். சில பேருக்கு லவ் பிரேக்கப் ஆகி வேறு காதல் ஆரம்பிக்கக்கூடிய மாதமும் இந்த மாதம் தான். 3ஆம் இடத்துல சனி. முயற்சிக்கிற காரியமெல்லாம் வெற்றி. 15ஆம் தேதி வரைக்கும் எந்தெந்த காரியங்களை சக்ஸஸ் ஆகும் நினைக்கிறாங்களோ எல்லா முயற்சியும் பண்ணலாம், பெரிய வெற்றி கிடைக்கும். 15ஆம் தேதிக்கு பிறகு சனி வக்கரம். சனி வக்கரமாக இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது கழுத்து, மூக்கு, தொண்டை இந்த மாதிரி விஷயங்களில் கூடுதல் கவனம் எடுக்கணும். அவங்க 4க்குரிய செவ்வாய் 5ல் இருக்கிறதுனால பங்காளி பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும், சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துடும். அதே நேரத்தில் வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதம்தான். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா 6ல் சூரியன் இருக்கார் 15 நாளைக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா சூரியனுடைய வீட்டில் கேது உட்கார்ந்துருக்காரு. அரசியல்வாதிகள் பல பேர் மேலே ஒரு கேஸ் வரக்கூடிய காலகட்டங்களெல்லாம் சில மகர ராசி அரசியல்வாதிகள் மேலே வரலாம். அப்படி இருந்தால் கூட குரு பகவானுடைய பார்வை உங்களை காப்பாற்றும். நல்லவர்களுடைய தொடர்பு கிடைக்கும், பணம் படைத்தவர்களின் தொடர்பு கிடைக்கும். இதெல்லாம் ரொம்ப ஒரு நல்ல விஷயமா மகர ராசிக்கு இந்த மாதம் இருக்கு. கும்பராசி ஒரு வீட்டில் ஒரு கும்பராசிக்காரங்க இருக்காங்கனாலே ரொம்ப அதிர்ஷ்டமான வீடாக அந்த வீடு மாறிடும். ஏன்னா காலபுருஷனுக்கு லாபமான ராசி கும்பராசி. அப்போ அந்த லாபம் தரும், அந்த குடும்பத்திற்கு அது லாபம் தரும். கும்பராசிக்காரங்களுக்கு என்ன கேட்டிங்கன்னா, ராசியில் ராகு. அந்த ராகு இருக்கிறது பெரிய பெரிய எதிர்பார்ப்புகளை இப்போ கொடுக்கும். அந்த ராகு பகவான் இருப்பது 7ல் கேது இருப்பது நண்பர்கள்ட்ட மட்டும் எச்சரிக்கையாக இருக்கணும். சில நண்பர்கள் கூட பழகி நமக்கு பிரச்சனையை பண்ணி விட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி நண்பர்கள்ட்ட எச்சரிக்கையாக இருக்கணும். 5ஆம் இடத்துல சூரியனும் புதனும், இது பெரிய யோகம். புதன் உங்களுக்கு ஆட்சியாகவே இருக்குது. ஸோ பிஸ்னஸில் நல்லா டெவலப் ஆக முடியும். ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷன் பண்ணுறதுக்கெலாம் இந்த மாதம் நல்ல மாதம். திரைப்படத்துறையை சேர்ந்தவர்கள் புதிய படங்கள் எடுப்பதற்கு இது நல்ல மாதம். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டு இருக்கிறவங்களுக்கு பெரிய வளர்ச்சி இந்த மாதம் இருக்கும். இன்னொரு பக்கம் திரைப்படத்துறையிலேயே மட்டும் இல்லாமல் மற்ற துறைகள் இருப்பாங்க பாருங்கள். கலைஞர்கள், பரதநாட்டிய கலைஞர்கள், ஓவியத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடியவங்க, இந்த மாதிரி அங்கே எந்த துறையாக இருந்தாலும் அவர்தான் பெரிய சக்ஸஸ் இந்த மாதம் சேரும். நிறைய பேர் புதுசாக வீடு வாங்குவாங்க. அந்த வீடு வாங்குகிற யோகம் இந்த மாதம் வருது. பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய யோகமும் வந்துடுது. சுக்கிர பகவான் இப்போ 6ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இப்போ கிடைக்கும். கம்ப்யூட்டர் துறையிலையும் பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குழந்தை பிறப்புக்காக மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கிறது, இந்த செயற்கை முறை கருத்தரித்தலுக்கு குழந்தை பாக்கியத்துக்காக மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கலாம், அது ரொம்ப நல்ல நேரம். கும்பராசிக்காரங்களுக்கு ஃபினான்ஷியல் செக்டாரில் வேலை வாய்ப்பு கிடைக்கும், கம்ப்யூட்டர் துறையில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். இவங்க பிள்ளைகள் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு இப்போ ப்ரிப்பேர் ஆவாங்க. அந்த ப்ரிப்பரேஷன் அவங்கள உயர்த்தும். அதுக்கு இவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருப்பாங்க. கும்பராசிக்காரங்களே காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறாங்கன்னா அதுலேயும் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அது எல்லாமே நல்லா இருக்குது. அந்த நெஞ்சு நோய் இருக்கிறவங்க, ஹார்ட் ப்ராப்ளம், ஆஸ்துமா தொந்தரவு இப்படின்னு இருக்கிறவங்க மட்டும் கூடுதல் கவனம் எடுக்கணும். யாருக்கும் எதையும் ப்ராமிஸ் பண்ணக்கூடாது. நான் இதை செய்து தரேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணக்கூடாது. அந்த ப்ராமிஸ் பண்ணால் அதை கீப்பப் பண்ண முடியாது. நீங்கள் ஒருத்தருக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறீங்க, கேரண்டர் கையெழுத்து போடுறீங்கன்னா அது மறந்துடணும். இப்போ கையெழுத்து போட வேண்டாம். கையெழுத்து போட்டால் பிரச்சனை. ஆஃபீஸில் ஹையர் அஃபிஷியல் நீங்கள் ஒரு பேங்கிங் செக்டார்லேயே ஒர்க் பண்ணுறீங்க. ஹையர் அஃபிஷியல் இப்போ முக்கியமான ஒரு டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடணும், லோன் சாங்ஷனிங் விஷயத்துக்கு கையெழுத்து போடணும். ஒரு பெரிய பணக்காரர், ஒரு பெரிய தொழிலதிபர், அவர் கடன் கட்டு வராரு, முறையில்லாத விஷயமாக கூட இருக்குது. நீங்கள் ஆனால் கையெழுத்து போடணும் ஹையர் அஃபிஷியல் சொல்கிறாங்கன்னா எச்சரிக்கையாக இருந்துருங்க. பின்னால் பெரிய விசாரணைகளெல்லாம் மாட்டக்கூடிய அமைப்பு வந்துடும். அதில் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு பணவரவு எப்படி இருக்கும்? ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். பழைய கடன்களெல்லாம் இப்போ அடைச்சிருவீங்க, அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். புது கடனும் வாங்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். வேலை மாற்றம் எதிர்பார்க்குறவங்களுக்கு வேலை மாற்றம் கிடைக்கும். மீனராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம், ராசிக்கு அதிபதியே உச்சமாக இருக்கார்.
கடகத்தில் போய் உச்சமாயிட்டார். அப்போ மிகப்பெரிய வெற்றிகள் எல்லாம் இவங்க அனுபவிக்க போகிறாங்க வாழ்க்கையில் அப்படின்னு அர்த்தம். என்னென்ன விஷயம் நினைக்கிறாங்களோ அதெல்லாம் சக்ஸஸ் ஆயிடும். புதுசாக ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னா அந்த வேலை கிடைக்கும். புத்திர பாக்கியம் சம்மந்தமாக, குழந்தை பாக்கியம் சம்மந்தமாக ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலில் ஏறி இறங்கிட்டு இருக்காங்க, டாக்டரை பார்க்குறாங்க. இளம் தம்பதிகள் பலருக்கு குழந்தை பிறக்கல, 3 வருஷம் 5 வருஷம், சில பேர் இப்போ 7-8 வருஷமெல்லாம் ஆயிடுச்சுங்கிறாங்க. அவங்களுக்குலாம் இந்த இப்போ குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு யோகமெல்லாம் உருவாகுது. நல்ல பண வசதிகள் வீட்டில் நீங்கள் வந்து எதிர்பார்ப்பதை விட நல்ல பண வசதிகள் இந்த மாதம் கிடைக்கும். ஒரு வீட்டில் இருக்கீங்கன்னா அந்த வீட்டை இடித்து கட்டி புதுசாக வீடு கட்டணும்னு சிலர் நினைப்பாங்க. அதுக்குரிய வாய்ப்பு வசதிகள் இப்போ இருக்கும். சில பேர் அடுக்குமாடி குடியிருப்பு அப்பார்ட்மெண்ட்டில் வீடு வாங்குகிற யோகம் இப்போ வருது. 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கல்வியில் நல்ல ஒரு அபிவிருத்தி இருக்கும், நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதுமாதிரி காலேஜ் எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. எதிர்பார்க்குற ஸ்காலர்ஷிப் தொகை இந்த மாதம் கிடைச்சிடும். காதலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 5 days ரொம்ப நல்லா இருக்குது. 5ஆம் தேதிக்கு பிறகு சில முரண்பாடு காதல் விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும். சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க சிலருக்கு ப்ராப்ளம் இருக்கும். சிலருக்கு கண்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். அதுக்கு ஐ டாக்டரை பார்க்குறது ஒரு நல்லது. இன்னொரு பக்கம் கண் திருஷ்டி பிரச்சனை நிறைய இருக்குது. சில பேர் இப்போ தான் புதுசாக கார் வாங்கியிருப்பாங்க, புதுசாக வீடு வாங்கியிருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் திருஷ்டிகள் அதிகமாக இருக்கும். வெளிநாட்டு வாய்ப்புகள் பலருக்கு கூடி வரும். ராசியில் 15ஆம் தேதிக்கு மேலே சனி வக்கரமாகிறார். மன அமைதி கெடும்னு அதுக்கு அர்த்தம். மன அழுத்தம் இருக்கும், மன அமைதி கெடும். ஏன்னா இவங்க ராசியில் தான் சந்திரன் இருப்பார். மீன ராசிக்காரங்களுக்கு மீன ராசியில் சந்திரன் இருப்பார். அது மேலே இப்போ சனி வக்கரச்சனி பயணப்படுறாருங்கும் போது மன அழுத்தம் இருக்கும். வேலை சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் சிலருக்கு இருக்கும். டார்கெட்டை புதுசாக கொடுத்து அச்சீவ் பண்ண சொல்லுவாங்க, அதிலெல்லாம் இவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும். எப்படி இருந்தாலும் இந்த மாதத்தில் தெய்வ அனுக்கிரகம் பரிபூர்ணமாக இருக்குது. குலதெய்வத்துடைய அருள் இருக்குது, அதெல்லாம் நல்ல முன்னேற்றம். கடன் வசதிகள் நல்லா கிடைக்கும். சகோதரனோடு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். பங்காளி பிரச்சனை, பூர்வீக சொத்து பிரச்சனை எல்லாமே நிவர்த்தி ஆகும். இதில் வந்து தந்தை வழியில் வர வேண்டிய நிலுவை, அதாவது பணம், அப்பா கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தார், உதவி செய்கிறேன்னு சொல்லியிருந்தார், இன்னும் அப்பா செய்யலைன்னு வச்சுக்கிட்டு இருந்தால் பண வசதிகள் வந்து சேர்ந்துடும். அதே மாதிரி இந்த மாதம் வந்து உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி வரும். அவங்களுக்கு நல்ல படிப்பு வருவது, ஃபாரினில் போய் படிக்கிறது, இல்லை பிள்ளைகள் கல்யாணத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தால் அந்த கல்யாணம் கூடி வருவது, இதெல்லாம் இருக்கும். பொழுதுபோக்கு விஷயங்களில் ரொம்ப ஈடுபாடு கூடும். நிறைய கோயில்களுக்கு போகிறது, சாமியை கும்பிட்றது, இதெல்லாம் இருக்கும். மயில் கனவில் வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதம் பெரிய வெற்றி காத்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அது முருகனோட மயில் தென்பட்டுச்சுன்னா மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் பெற போகிறீங்க அப்படின்னு இந்த மாதம் உங்களுக்கு அர்த்தமாகுது. ஸோ நல்ல தனலாபம், பணபரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவும் சுக்கிரனும் பெரிய அளவுக்கு பணவரவை தரப்போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். குடும்பத்தில் சந்தோஷமாக குதூகலமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான். 15ஆம் தேதிக்கு பிறகு மனைவியுடைய ஹெல்த்தில் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். மனைவி இல்லை உங்கள் கணவன் இவருடைய உடல் நலத்தில் அதிக கான்சன்ட்ரேட் பண்ணணும். 15ஆம் தேதிக்கு பிறகு பிஸ்னஸ் பார்ட்னர்லாம் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவாங்க. அவங்க மனசு புரிஞ்சு நடந்துக்கிறது நன்மையை தரும். ஓகே சார், சூப்பர்.